வணக்கம். ரொம்ப எதிர்பாராத விதமா எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒண்ணு சொல்ல போக, தமிழ்நாட்டு மக்கள்லாம் தன்னை கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஆஹா எங்களுடைய தலைவர் இதோ திரும்பி வந்து விட்டார், அதே வீரத்தோடு வந்து விட்டார், அதே உணர்ச்சி கொப்பளிப்போடு வந்து விட்டார்னு கொண்டாடுவாங்க, தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, டண்டனக்கா டண்டனக்கான்னு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்து மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட எடப்பாடி அவர்கள் மைக்க பிடிச்சுக்கிட்டு பேசிட்டாருங்க. அதுல இருந்து தமிழ்நாடு கொந்தளிக்குது பாருங்க. இப்படி கூட கழுவி 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 ஊத்த முடியுமா எடப்பாடிய? செருப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை கொடுக்க முடியுமா? சாணியில முக்கி செருப்படி கொடுக்க முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு பொதுமக்கள், எளிய மக்கள் கொந்தளிச்சு போய் பேசுறாங்க. அவர் நிஜமாகவே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் தான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களிடம். ஏன்னா அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்கள் விரோதமாக நேற்று ஒரு கருத்தை சொல்கிறார். என்னன்னா, இந்து சமய அறநிலையத்துறை பார்த்தா அரசுக்கு அப்படியே அறிக்கைதான். அங்க உள்ள காசை எடுத்துடணும், அதை அப்படியே லூட் அடிச்சிடணும், அதை அப்படியே தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். நீங்க எதுக்குங்க கல்லூரி நடத்துறீங்க? அறநிலையத்துறை மூலமா எதுக்கு கல்லூரி நடத்துறீங்க? தமிழ்நாட்டு அரசோட அந்த நிதி என்னாச்சு அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேள்வி கேட்கிறாரு. அறநிலைத்துறை நடத்துகின்ற பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவர் பேச போக, அந்த கல்லூரிகள், பள்ளிகள்ல படிக்கிற மாணவ செல்வங்களோட பெற்றோர்கள் நடு தெருவில் இறங்கி போராட்டம் பண்றாங்க. எடப்பாடியே நீ பேசியது தவறு, ஒழிக ஒழிக சனாதனம் ஒழிக, ஒழிக ஒழிக ஹிந்துத்துவ கொள்கை ஒழிக, ஒழிக ஒழிக பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஒழிகங்கிற அளவுக்கு அவங்க தெருவில் இறங்கி எதிர்குரல் எழுப்புகிறார்கள், எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார்கள். இன்னும் கூட புரிஞ்சுக்க முடியலையா எடப்பாடியால? அவர் சொல்கின்ற கருத்து தவறுன்னு ஏங்க புரியாம தான் கேட்குறாங்க. கோயிலுக்கு எதுக்குங்க போவோம்? எல்லாரும் எதுக்கு போவோம்? என்னோட குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இந்த ரெண்டு தானே, இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான். மிஞ்சி போனா வீடு வாங்கணும், இல்ல வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும், இவ்வளவுதானே. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வெளியிடப்பட்ட அந்த சட்டங்கள் இருக்குல்ல, அதுல பனகல் அரசர் காலத்திலிருந்தே வெளியிடப்பட்ட அந்த சட்டங்கள்ல அறநிலையத்துறை அப்படின்னே ஒரு பேரை வச்சிருக்கு. ஏன்னா அறம் சார்ந்த வேலைகளை, அறம் சார்ந்த செயல்களை, அறம் சார்ந்த சேவைகளை செய்ய வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை என்பதற்காகத்தான் அறநிலையத்துறை. எதெல்லாம் அறம்? கல்வி கொடுப்பது அறம், பொது பயன்பாட்டுக்காக குளம் வெட்டுவது, கிணறு கட்டுவது அப்படிங்கிறதுலாம் அந்த காலத்துல சொல்லப்பட்ட அறங்கள். அப்புறம் மரங்களை நட்டு பாதுகாப்பது, கல்வி நிலையங்களை உருவாக்குவது, வேலை வாய்ப்பை கொடுப்பது, குளத்தை சீராட்டுவது, இப்படியாக பல அறங்களை நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லியிருக்கு. அப்போ கோயில்கள் என்பது அறம் சார்ந்த இடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான அதோட அர்த்தமே. முந்தி காலத்திலாம் மன்னர்கள் ஆட்சி காலத்துல கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. எதுக்காக அப்படின்னா, கோயில் தான் அந்த ஊரோட மையம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேளாண்மை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய நெசவு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மொழி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பண்பாடு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிற வேலைகள் எல்லாமே கோயில் சார்ந்துதான் நடந்தது. அதனால கோயிலுக்கு வந்துதான் எல்லா துறைகளையும், எல்லா கலைகளையும், எல்லா சேவைகளையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். முதல்ல அந்த பூஜை செய்கிறாங்கல்ல குருக்கள், அவங்கள்ட்ட வந்துதான் இலக்கியங்களை கற்றுக்கொண்டார்கள் அந்த காலத்து மாணவர்கள். அது மாதிரி அந்த குருக்கள்கிட்ட வந்துதான் கோயிலில் எப்படி பூஜை செய்வது அப்படிங்கிற அந்த தொழில், அந்த வேலையை கற்றுக்கொண்டார்கள். மந்திரங்களை எப்படி சொல்வது, அந்த பக்தி இலக்கியங்களை எப்படி வாசிப்பது, இதையெல்லாம் கற்றுக்கொண்ட இடம்தான் குரு இருக்கக்கூடிய இடமான அந்த கோயில். ஆனா குருகுலம் என்பதை இந்த வைதிகர்கள், இந்த பார்ப்பனர்கள் வந்து கையில எடுத்துக்கிட்டு, குருகுல கல்வி அப்படின்னா எங்க வீட்டுக்கு மாணவர்கள்லாம் வரணும், வந்து என் காலை அமுத்தி விடணும், என்னோட வீட்டு மாமிக்கு புடவையை துவைச்சு போடணும், இங்க சமைச்சு கொடுக்கணும், குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், அப்புறம் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணணும், இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் சொல்ற அந்த பாடத்தையும் கத்துக்கிட்டு போனோம், அதுக்கு பேர் தான் குருகுலம்னு இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அது தவிர வேளாண்மை இருக்குல்ல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேளாண்மையாளர்கள் தங்களுடைய விளைச்சலை அறுவடை செய்த பின்பு கொண்டு வந்து பாதுகாத்த அந்த நெல் கிடங்காகவும் கோயில்கள் தான் இருந்திருக்கு. அதனாலதான் கோயில் கலசங்கள்ல இந்த மாதிரி நவமணிகளை, நவதானியங்களை போட்டுதான் அந்த கலசங்களை உருவாக்குவார்கள். ஏன்னா பேரிடர் காலத்துல விதை நெல்லாக அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நவதானியங்கள் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது அதோட தாற்பயம்.
அது மாதிரி நெசவுன்னு வச்சுக்கோங்க, கோயில்ல இருக்கக்கூடிய அந்த சிலைகளுக்கான பட்டாடைகளை நெசவு செய்கிறார்கள்ல, அப்போ அந்த நெசவாளர்களும் கோயிலுக்கு அருகே கோயிலுக்கு உள்ளே தான் இருந்தார்கள். அடுத்தது சுகாதாரம். அந்த கோயிலுக்குள்ளேயே நந்தவனம் இருக்கும் தெரியுமா? நந்தவனத்துல பலவிதமான மரங்களை வளர்ப்பார்கள், பூச்செடிகளை வளர்ப்பார்கள், காய்கறிகளை வளர்ப்பார்கள். சாமிக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு கூட இந்த நந்தவனத்திலிருந்து வரக்கூடிய பூக்கள், காய்கறிகள், பழங்கள், அப்புறம் மூலிகைகள் இதெல்லாம் தான் பயன்படும். அதை தாண்டி அந்த மூலிகைகளை வைத்து சித்த வைத்தியம் என்கின்ற அந்த வைத்திய முறையையும் கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் தான் அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். அது தவிர கோயிலுக்கு எப்போதுமே மதில் சுவர் ரொம்ப உயரமா இருக்கும்ல. யோசிச்சு பாருங்க, பழங்காலத்து கோயில், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் கோயில் மதில் சுவர் அவ்வளோ உயரமா இருக்கும், விஸ்தாரமா இருக்கும். உள்ள போனா ஒரு ஊரையே உள்ள உட்காந்து வைக்கிற மாதிரி இடம் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, பேரிடர் காலங்கள்ல ஒரு ஊரையே காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா எல்லாருக்கும் கோயிலின் கதவுகள் திறந்து விடப்படும். அவ்வளவு பெரிய மதில் சுவரை தாண்டி எந்த வெள்ளமோ வேறு ஏதோ பேரிடரோ அந்த கோயிலுக்குள் நுழைய முடியாது. அப்போது பொதுமக்கள் அங்கே பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு வசதி, அவர்களுக்கு வேண்டிய சுகாதாரம், அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதி எல்லாமே அங்கு செய்து கொடுக்கப்படும். அப்படியான ஒரு இடமாகத்தான் கோயில்கள் இருந்தது. அதை தவிர கோயில்கள் மூலமாக கல்வி நிலையங்களை உருவாக்க வேண்டும், சுகாதார மையங்களை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஷரத்து, ஒரு சட்டம். அந்த சட்டம் ஆர்டிகிள் 25(2) allows for state regulation of economic and social activities related to religious practices to prevent mismanagement and ensure accountability. Religious Endowment Act of British Rule. இந்த சட்டம் இதைத்தான் சொல்லுகிறது. சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். எதெல்லாம் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்? ஒன்றியத்திலிருந்து வருகின்ற அல்லது பிஜேபி சங் பரிவார் சங்கிகள் கூட்டம் செய்கின்ற அந்த அழித்தொழிப்பு வேலைகள், அல்லது வன்முறையை கிளப்புவது, கலவரத்தை உருவாக்குவது, அல்லது சிறுபான்மையினரை இல்லாமலாக்குவது, சிறுபான்மையினரை அச்சுறுத்துவது, இதெல்லாம் சோஷியல் ஆக்டிவிட்டிஸா? இல்லையே, நிச்சயமாக. அதனாலதான் கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்புகள் இதையெல்லாம் உருவாக்குகின்ற வேலையை நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை தன்னுடைய கோயில்கள் மூலமாக நிறைவேற்றுகிறது. அதை தவிர இந்த பார்ப்பனர்கள் அங்கே மந்திரம் மோதிக்கொண்டு எல்லா வேலையும் தங்களுக்குத்தான் என்று ஒரு காலத்தில் எப்படி ஒரு எதேச்சாதிகாரத்தை செய்திருந்தார்கள். அது நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பித்து இந்த கோயில் நிர்வாகத்தை இந்துக்களாகிய பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நாம் கையில் எடுத்த பின்புதான் இந்த கோயில் நிர்வாகம் என்பது நம் கையில் வந்திருக்கிறது. கோயிலின் மூலமாக படிப்பு, வேலை வாய்ப்பு, கல்வி, கலை இப்படி எல்லாமே நமக்கு வந்திருக்கு. ஆனா இதுதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால என்ன சொல்றாங்க? கோயில் மூலமாக நடத்தப்படுகின்ற கல்லூரிகளை, பள்ளிகளை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்படின்னா என்ன அவங்களோட நீண்டகால திட்டம், நீண்டகால சூழ்ச்சி என்னன்னு தெரியுதா? ஒன்றும் இல்லை. கல்வி கிடைத்ததால் இன்றைக்கு இந்துக்களாகிய நாம் பார்ப்பனர்களை இந்துக்கள் என்ற பட்டியலில் சேர்க்காதீர்கள். அது இந்திய அரசியலமைப்பு சட்டமே அந்த ஒரு வகைமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றாலும் பார்ப்பனர்கள் இந்துக்கள் என்ற அந்த பதத்தில் தாங்கள் ஒட்டுவதே இல்லை என்றுதான் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அதைத்தான் உரக்க சொல்லுகிறார்கள். அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்துக்களாகிய நம்மை அவர்கள் இணைத்து பேசுகிறார்கள். அரசியல் அதிகாரம் பெற்ற பின்பு இந்துக்களாகிய பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டியை அப்படியே நகர்த்தி வைத்துவிட்டு 3% பார்ப்பனர்களுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். அந்த வகையில்தான் கல்வி நிலையங்களை மூடுவதன் மூலமாக பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வி வாய்ப்புகளை முறியடிக்க பார்க்கிறார்கள். கல்வி வாய்ப்பில் கொள்ளியை வைக்க பார்க்கிறார்கள். அந்த கல்வி வாய்ப்பின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிந்தனையில் கொள்ளியை வைக்க பார்க்கிறார்கள். கல்வி வாய்ப்பின் மூலமாக நமக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அந்த வாய்ப்பிலும் கொள்ளியை வைக்க பார்க்கிறார்கள். அதைத்தான் எடப்பாடி அவர்கள் இந்த வார்த்தை மூலமாக அந்த கோயில் வருமானத்தில் மூலமாக நடக்கின்ற கல்வி நிலையங்களை இழுத்து மூட வேண்டும். ஏன் நடத்துறீங்க, அரசோட நிதி எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமாக அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். ஏனென்றால் முற்ற முழுக்க தமிழர்களின் நலனுக்கு விரோதமாக அவர் பேசுகிறார். தமிழர்களின் கல்வி வாய்ப்பில் மண்ணை அள்ளி போடுவதாக அவருடைய நடவடிக்கைகள் இப்போது தொடங்கி இருக்கிறது. இது முற்ற முழுக்க சங்கிகளின் குரலாகவே அவர் ஒலிக்கிறார். அந்த வசனம் உண்டுல்ல திரைப்படத்துல, உன்னுடைய மனைவி கங்கா சந்திரமுகியாக மாறி நிற்கும் அந்த கோலத்தை பார் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி இப்போ முற்ற முழுக்க
நாக்பூரின் குரலாக மாறி நிற்கிறார் எடப்பாடி. முற்றம் முழுக்க அமித்ஷாவின் குரலாக, மோடியின் குரலாக மாறி நிற்கிறார். இன்னும் சொல்ல போனால் கடைந்தெடுக்கப்பட்ட அல்லது 200% கலப்படமில்லாத சங்கியின் குரலாக மாறி நிற்கிறார். சங்கிகள் எப்போதும் மக்கள் விரோத செய்கைகளை செய்பவர்கள். கல்வி என்றால் சங்கிகளுக்கு பிடிக்காது, சிந்தனை என்றால் சங்கிகளுக்கு பிடிக்காது, அப்புறம் வேலை வாய்ப்பு என்றால் சங்கிகளுக்கு பிடிக்காது, வருமானம் பொருளாதார சுதந்திரம் என்றால் சங்கிகளுக்கு பிடிக்காது, தைரியமாக எல்லாவற்றையும் துணிச்சலோடு எதிர்கொள்வது என்றாலும் சங்கிகளுக்கு பிடிக்காது. அவர்களுக்கு பிடித்த ஒரே ஒரு விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அடிமைகளாக இருக்க வேண்டும், கையேந்தி பிழைக்க வேண்டும், படிக்காத தற்குறிகளாக இருக்க வேண்டும், வேலை வாய்ப்பை பற்றி அவர்கள் நினைத்தே பார்க்கக்கூடாது, அவர்கள் போடுகின்ற எலும்பு துண்டை தாவி கவ்வி பிடிக்கின்ற நாய்களாகத்தான் இந்திய மக்கள் இருக்க வேண்டும், அவர்கள் மட்டுமே கொழுத்து கொண்டிருக்க வேண்டும், அவர்கள் மட்டுமே கல்வி கற்க வேண்டும், அவர்கள் மட்டுமே வேலை வாய்ப்பை பெற வேண்டும், அவர்கள் மட்டுமே உலகம் முழுக்க பறந்து பறந்து போய் எல்லா நாடுகளிலும் தொழில் செய்ய வேண்டும். நாம எல்லாரும் பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாரும் இந்தியாவுக்குள்ளேயே படிக்காம, வேலை பார்க்காம, பொருளாதாரம் இல்லாம, அவங்க எப்படா சுண்டல் கொடுப்பாங்க, சுரண்டி திங்கலாம், எப்படா சுண்டல் கொடுப்பாங்க, நாம அதை உருட்டி உருட்டி வாயில போடலாம் அப்படின்னு நாம காத்துட்டு இருக்கணும். அவர்கள் நெய்யும் வெண்ணையும் முந்திரி பருப்பும் பாதாமுமாக போட்டு நைவேத்தியம் என்று சாமிக்கு அப்படி ஒரு காட்டு காட்டிட்டு அவர்களே எல்லாவற்றையும் சாப்பிடுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நீண்டகால சதி. இந்த சதி என்கின்ற வார்த்தை எடப்பாடி அவர்கள் பயன்படுத்தியது. எனவே இந்த சதிக்கு அவர் முதல் பலியாகி இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பேச்சு சொல்கிறது. தினம் தினம் இனிமே ஏதாவது இப்படி தன்னை வெளிப்படுத்துகின்ற மாதிரி, தனக்குள் இருக்கின்ற காவியை வெளிப்படுத்துகின்ற மாதிரி எடப்பாடி பேசுவார். ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிட்டு இருக்காரு, வெள்ளை உடை போட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது வெள்ளை உடை இல்லை, இந்த யாத்திரை முடிவதற்குள் காவி உடையாக மாறி நிற்கும். பாருங்கள். நன்றி, வணக்கம்.